வணக்கம். இன்னைக்கு உணவே மருந்து சீரியல்ல கார்போஹைட்ரேட், விட்டமின்ஸ் பத்தி பார்க்கலாம். உலகத்துல இருக்கிற மக்களோட உணவுல பொதுவா நம்ம காணும் சக்தி ஆதாரம் அரிசி, கோதுமை, கம்பு, சோளம், கேழ்வரகு இதுல தான் நிறைய கிடைக்குது. உருளைக்கிழங்கு, வாழைப்பழம் இந்த மாதிரி உணவுலையும் நிறைய இருக்கு. சர்க்கரை, வெல்லம், காய்கறி இதுலயும் கிடைக்கும். 1 கிராம் கார்போஹைட்ரேட் உடலுக்கு 4 கலோரி சக்தி அளிக்குது. உடலில் இருக்கிற ஒவ்வொரு செல்லும், தசை, எலும்பு, ரத்தம், மூளை, தோல், ரோமம் இது எல்லாமே ஒவ்வொரு பகுதி அணுவும் புரோட்டீன் சத்து நிறைஞ்சது. பால், முட்டை போன்றவற்றில் கிடைக்கும் சக்தி புரோட்டீன் சத்து மிகுந்தது. மேலும் துவரை, பயிறு, கடலை போன்ற பருப்பு வகைகளில் நிறைய புரோட்டீன் கிடைக்குது. பலவித கொட்டைகளும் எண்ணெய் விதைகளும் புரோட்டீன் உள்ள பொருட்கள் தான். கோதுமையும் பருப்பும் உண்பதோடு கொஞ்சம் பாலோ தயிரோ சேர்த்துக்கிட்டா அந்த மூன்றுல மொத்த புரோட்டீன் தரமும் மதிப்பும் இன்னும் அதிகமாகுது. பருப்பு சாதத்துல நெய் ஊற்றி சாப்பிட்றது கூட இதுக்கு தான். அதே போல எண்ணெய், வனஸ்பதி, நெய் போன்றவற்றில் இந்த கொழுப்பு சத்தை நம்ம பெறுறோம். கொழுப்பு உடல்ல எரிபொருளா எரிக்கப்படுது. இது அளிக்கும் சக்தி கார்போஹைட்ரேட்டும் புரோட்டீனும் கொடுக்கும் சக்தியை விட அதிகம். ஒவ்வொரு கிராம் கொழுப்புக்கும் 9 கலோரி கிடைக்கும். அதுபோல உடம்புல முக்கிய இலக்கங்களுக்கு பயன்படுறது விட்டமின்ஸ். விட்டமின்லேயே நிறைய வகைகள் இருக்கு. விட்டமின் ஏ கண் பார்வைக்கு மிகவும் உதவுது. இது குறைஞ்சா பார்வை குறைவு வரும். பால், தயிர், கீரை, கேரட்டு, புதினா, கருவேப்பிலை, பூசணி, பப்பாளி, மாம்பழம், தக்காளி இது போன்ற பழ வகைகள்ல இது நிறைய கிடைக்கிறது. வயிற்றுல புண்ணு ஏற்படுறதுக்கும் அஜீரண கோளாறு ஏற்படுறதுக்குமே விட்டமின் ஏ உணவு தான் காரணம். அதுபோல நரம்பு தளர்ச்சி, மாலைக்கண் தொந்தரவு, இதுக்கு மூத்திரப்பையில கல்லு, பற்சிதைவு இத்தனை குறைபாடுகளுக்கும் விட்டமின் ஏ குறைவே காரணம். விட்டமின் பி பார்த்தீங்கன்னா B1, B2, B6, B12 இது எல்லாம் சேர்ந்தது தான் பி. இது நரம்பு மண்டலம், ரோம வளர்ச்சி, நாக்கு, சருமத்தோட மென்மை, ரத்தத்துல இருக்கிற சிவப்பு அணு உருவாவது, சீரான செல் வளர்ச்சி போன்றவற்றை கவனிச்சு கொள்ளுது. பால், பால் உணவுகள், கொட்டைகள், காய்கறிகள், பருப்புகள், புலால் உணவு ஆகியவற்றில் இது கிடைக்குது. மற்றும் இது இரத்த சோகை ஏற்படாமலும் பார்த்துக்கும். விட்டமின் பி உணவுல குறைஞ்சா வாயில் அடிக்கடி புண்ணு ஏற்படும். சிலருக்கு இரணி கழிச்சலும் ஏற்படும். மயக்கம், இருதய வீக்கம், தலைநோய், களைப்பு, பலவீனம், நரம்பு தளர்ச்சி, பசியின்மை இதெல்லாம் ஏற்படுறதுக்கு காரணம் இந்த பி விட்டமின் குறைவு தான். விட்டமின் சி இது புளிப்பு சுவையுள்ளது. ஆரஞ்சு, நெல்லிக்காய், எலுமிச்சை, முளவிட்ட பருப்பு வகைகள், முட்டைக்கோஸ், கொய்யாப்பழம் இதிலெல்லாம் இது காணப்படும். உடல் எலும்புகளுக்கு வலுவூட்டுறதும் பற்களை வலுப்படுத்துறதும் இதுதான். மற்றும் புண்களையும் ஆற்ற வல்கிறது. இரத்த சோகை ஏற்படாமல் தடுக்கும். விஷ கிருமிகளை கொன்று வியாதிகள் வராமலும் இது தடுக்கும். குடல் கோளாறு, ஈறுகளில் ரத்தம் வடிகிறது இதெல்லாம் இது தடுக்கும். அழகான தோல், கெட்டியான ஈறுகள், தெளிவான கண்கள், ஆரோக்கியமான தோற்றம் இதுக்கெல்லாம் காரணம் விட்டமின் சி தான். விட்டமின் டி இது எலும்பு உருவாவதுக்கு ரொம்ப முக்கியம். எலும்புகளுக்கு சுண்ணாம்பு சத்து கிடைக்க செய்யறது இந்த விட்டமின் டி தான். வெண்ணெய், நெய் இதிலெல்லாம் இது இருக்கு. இது ஒரு வினோதமான முறையில தயாராகுது. அதாவது நம்ம கொஞ்ச நேரம் வெயில்ல நின்றுகிட்டு இருந்தா விட்டமின் டி தானாவே உருவாகும். பானவயிறு, இருதய வியாதி, நரம்பு தளர்ச்சி, சயரோகம் இது அனைத்திற்கும் விட்டமின் டி குறைவே காரணம். விட்டமின் இ இது பெண் மலடும் ஆண் மலடும் நீங்குவதற்கு உதவியா இருக்கு. அவ்வப்போது ஏற்படும் கருச்சிதைவுக்கும் அகால பிரசவத்தையும் இது தடுக்க வல்லது. இது சமையல் எண்ணெயிலையும், கோதுமை, பால், முளைவந்த தானியங்கள்லையும் கிடைக்குது. இந்த விட்டமின் இ சத்தை உணவுல தொடர்ந்து சேர்த்து வந்தா திடகாத்திரமான நோயற்ற குழந்தைய பெறலாம். விட்டமின் கே இது உடல் நலக்கு மிகவும் முக்கியமானது. இது உடம்புல சீரா இருந்தா தான் நோயற்ற உடம்போட வாழ முடியும்.
உலோக சத்தும் உணவுல சேர்க்கணும். ரத்த அழுத்தத்தை சீரா வச்சுக்கொள்ளவும் இது பயன்படும். சமையல் உப்பு, சோடியம் குளோரைடு இதெல்லாமும் உடலுக்கு மிக தேவையான ஒரு கனிச்சத்து. பற்களும் எலும்புகளும் சுண்ணாம்பு சத்து கொண்டது. இந்த வெள்ளை கனிச்சத்து பால், பருப்பு இதுல இருந்தும் கிடைக்குது. இந்த சுண்ணாம்பு சத்து கேழ்வரகுல இருந்தும் அதிகம் கிடைக்குது. சிவப்பு கனிச்சத்தான இரும்பு சத்து ரத்தத்துல சிவப்பு அணுக்களை தயாரிக்கவும் தசைகளை உறுதியாக்கவும் தேவைப்படுது. கீரை, காய்கறி, கேழ்வரகு, சோளம் போன்றவற்றிலும் அதிகம் கிடைக்குது. முளைவிட்ட முச்சையில இந்த சத்து அதிகம். உலர்ந்த திராட்சையிலும் பேரிச்சம்பழத்திலும் கூட இது அதிகம் இருக்குது. ஆரோக்கிய வாழ்விற்கு இரும்பு சத்தும் அவசியம் தேவை. உண்ணும் உணவுப் பொருட்கள்ல தாது பொருட்கள் உள்ளது போல இந்த உயிர் சத்தும் உள்ளது. உயிர் சத்து ஆரோக்கிய வாழ்வுக்கு மிகவும் இன்றியமையாதது. புரோட்டீன் அப்படின்னா அடிப்படையானது, முதன்மையானதுன்னு பொருள். இந்த புரதம் தான் நம்ம உடம்ப வளர்க்குது. நோய் வராம முன்கூட்டியே தடுக்கும் முயற்சியை தான் புரதம் செய்யுது. காயங்களை சீக்கிரம் ஆற்றுவதற்கும் மற்றும் தோல், சத, ஜவ்வு முதலியவற்றில் அணுக்களை வளர்த்து சமப்படுத்துவதற்கும் இது துணை புரியுது. இவ்வாறு விட்டமின்களும் கனிம சத்துக்களும் உணவுல தொடர்ந்து இடம்பெற்றாதான் நன்கு ஆரோக்கியமா நம்ம வாழ முடியும். உண்ணும் சத்து பொருட்கள் உடலெங்கும் பரவ நீர் தேவைப்படுது. உண்ணும் உணவு உடலுக்குள்ள பல ரசாயன மாற்றங்களை நமக்கு நீரும் தேவை. குடிக்கும் நீர் தான் உடம்போட வெப்பத்தை சீராக வச்சுக்குது. உண்ணும் உணவுப் பொருட்களால ஓரளவு நீர் இருக்குதுன்னாலும் இது போதுமானதாகாது. சாப்பிடும் போதும் இரு உணவு வேளைகளுக்கு இடைப்பட்ட நேரங்கள்லையும் காலையில விழித்தெழுந்ததும் நீர் குடிக்கிறது நல்லது. தாராளமா நீரை குடிச்சுக்கிட்டே வரணும். குழந்தைகளுக்கு புரோட்டீனும் மற்ற சத்துக்களும் குறைவாகவே தேவைப்படும். ஆனால் அவர்களுக்கு சுண்ணாம்பு சத்து முக்கியமாக தேவைப்படும். எலும்பும் பல்லும் பலமா வர இது தேவைப்படும். இரும்பு சத்து ரத்தம் ஊறுறதுக்கு அவசியம். அதிக உணவுன்னா கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு போன்ற உணவு சத்தும் அதிகம். பிற வகை சத்துக்கள் குறிப்பான வகையில மட்டும்தான் தேவைப்படுது. உணவோட அருமையும் உணவில் உள்ள மருத்துவ குணங்களும் அறியாமலேயே மக்கள் பெரும்பாலும் உண்டு வாழ்ந்துதான் வரோம். உண்ணும் உணவுல உள்ள மருத்துவ குணங்களை தெரிஞ்சுக்கணும். நோயற்ற நல்வாழ்வு வாழணும். அடுத்த வாரம் உணவில் உள்ள சத்து பொருட்களை பற்றி தெரிந்து கொள்வோம். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி.